Good morning students. Next unit 7 wave optics. Already ray optics பற்றி பார்த்தோம் இல்லையா? அடுத்து அதை தொடர்ந்து அதோட கண்டினியூஷன் தான் லைட்டோட அடுத்த பார்ட்டு wave optics. Theories of light. Light is a form of energy that is transferred from one place to another. So லைட்டுங்கிறது ஒன் ஆஃப் த எனர்ஜி தான். ஸோ ஒன் பிளேஸ் டு அனதர் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதை பற்றினது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? A glance at the evolution of various theories of light put forth by scientists will give not only an overview of the nature of the light but also its propagation and some phenomenon demonstrated by. ஸோ இந்த தியரிஸ் ஆஃப் லைட்டுங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிங்கிறதையும் அப்புறம் அதை தொடர்ந்து அது எப்படிலாம் உருவாகுது, அது எப்படிலாம் ப்ராபகேட் ஆகுதுன்றதை சயின்டிஸ்ட் பல்வேறு விதமாக சொல்கிறாங்க. ஸோ அதில் அந்த வியூ ஆஃப் த நேச்சர் ஆஃப் லைட்டை பற்றின நிறையா ஃபினாமினன்ஸு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த தியரிஸ் ஆஃப் லைட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கார்பஸ்குலர் தியரி. Sir Isaac Newton 1672 gave the corpuscular theory of light, which was also suggested earlier by Descartes 1637. So 1637ல டெஸ்கார்ட்டேங்கிறவர் சொன்னதை தான் என்ன சொல்லியிருக்காரு, அது அவர் சஜஸ்ட் பண்ணது தான் நியூட்டன் சர் ஐசக் நியூட்டன் 1672ல. இந்த தியரியிலேருந்து என்ன சொல்கிறாங்க? அக்கார்டிங் டு திஸ் தியரி to explain the law of reflection and refraction. So இந்த law of reflection and refraction படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதைத்தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு திஸ் தியரி லைட் இஸ் எமிட்டட் அஸ் டைனி மாஸ்லெஸ் மீன் நெக்லிஜிபிள் மாஸ், ரொம்ப ஸ்மால் மாஸ் உள்ள ஒரு பார்ட்டிக்கலை தான் என்ன செய்யுது, இது எமிட் பண்ணுது லைட்டு. அண்ட் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் கால்ட் கார்பசல்ஸ். அந்த செல்ஸ்க்கு பேர் தான் அந்த டைனி பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அது எலாஸ்டிக் பார்ட்டிகல்ஸாக இருக்குது. அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு பேர் கார்பசல்ஸ். As the corpuscles are very small, the source of light does not suffer appreciable loss of mass even if it emits light for a long time. ஸோ அது மாசு அப்ரிசியபிளாக லாஸாக இருந்தாலும் அந்த மாசை பொறுத்து இருக்காது. அதோட எமிட் பண்ணக்கூடிய லைட் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஸோ அதனால் என்ன செய்யாது, இந்த கார்பசல்ஸ் வெரி ஸ்மால். அப்போ அந்த சோர்ஸ் ஆஃப் லைட் ரொம்ப நேரத்துக்கு என்ன செய்யாது, ஃபார் எ லாங் டைமுக்கு அது எமிட் பண்ணாது. ஸோ இது டியூ டு லாஸ் ஆஃப் மாஸ். அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் லைட் ஸ்பீட், ஹை ஸ்பீடில் லைட்டோட ஹை ஸ்பீட், அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் ஹை ஸ்பீட் they are unaffected by the force of gravity and their path is a straight line in a medium of uniform refractive index. ஸோ லைட்டுங்கிறது ஒரு யூனிஃபார்ம் பாத்தில் என்ன செய்யும், அதோட எவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் அது ஹை ஸ்பீடில் என்ன ஒரு ஃபோர்ஸ் அஃபெக்ட் பண்ணாலும், ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டியோ இல்லை அது ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஒரு மீடியமில் யூனிஃபார்ம் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் போகும்போது அது என்ன செய்யாது, ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டினால் அஃபெக்ட் ஆகாது. த எனர்ஜி ஆஃப் லைட் இஸ் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் திஸ் கார்பசல்ஸ். அப்போ இந்த லைட்டோட எனர்ஜியை நம்ம எதை வச்சு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் திஸ் கார்பசல்ஸை வச்சு தான் எனர்ஜி ஆஃப் லைட்டை கண்டுபிடிக்கும். when this corpuscles impinges on the retina of the eye, the vision is produced. எப்போ நம்ம கண்ணில் உள்ள அந்த விழி வெண்படலாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ நம்மளுடைய ரெட்டினாவில் விழும்போது நம்ம என்ன செய்யுது, பார்க்க முடியுது. ஸோ எப்போ அந்த கார்பசல்ஸ் நம்ம ரெட்டினாவை அடையுதோ அப்போ தான் நம்மளுக்கு விஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. த டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் த கார்பசல்ஸ் கிவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட். ஸோ கார்பசல்ஸோட சைஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் லைட் நம்மளுக்கு கிடைக்குது. த டிஃப்ரெண்ட் கார்பசல்ஸோட சைஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட் கிடைக்குது. when the corpuscles approach a surface between two media, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, ரிப்பல்டு ஆர் அட்ராக்ஷன் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ரிப்பல்டு ஆர் அட்ராக்ஷன் ரெண்டு மீடியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த அப்ரோச் தான் ரெண்டு விதமாக நம்மளுக்கு வெளிப்படும். ஒன்று ரிப்பல்ஷன் அண்டு அட்ராக்ஷன். எப்போல்லாம் ரிப்பல்ஷன் இருக்கும், எப்போல்லாம் அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் இஸ் டியூ டு தி ரிப்பல்ஷன் ஆஃப் த கார்பசல்ஸ். ஸோ அந்த மீடியத்திலிருந்து மீடியம் கார்பசல்ஸை ரிப்பல் பண்ணும்போது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் இருக்கும். அண்டர்லைன் த வேர்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் எப்போ இருக்கும், த கார்பசல்ஸ்
when the corpuscles approach surface between two media, they are either repelled or attracted. The reflection of light is due to the repulsion of the corpuscles. Underline the word. The repulsion of the corpuscles by the medium, and the refraction of the light is due to the attraction of the corpuscles by the medium. அப்போ மீடியம் வந்து கார்பசல்ஸை ரிப்பல் பண்ணுச்சு அப்படின்னா அந்த நேரம் நடக்கக்கூடியதான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டு. மீடியம் வந்து கார்பசல்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும்போது வரக்கூடியதான் ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஸோ இந்த ரெண்டு மீடியத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த அப்ரோச் தான் எனது கார்பசல்ஸோட அப்ரோச்னால தான் ரிஃப்ளெக்ஷனும் ரெஃப்ராக்ஷனும் இருக்குது அப்படிங்கிறது இந்த கார்பசல்ஸ் தியரியோட இது. ஆனால் இதில் என்ன செய்ய முடியல, அவங்களால ஃபுல்லாக ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து அது லெஸ்ஸராக டென்சர் மீடியத்துலையா ரேரர் மீடியத்துலையா எதில் வந்து லெஸ்ஸராக இருக்கும், அந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டுங்கிறது எந்த மீடியத்தில் லெஸ்ஸராக இருக்குங்கிறத அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. லைக் இன்டர்ஃபரன்ஸு, டைஃப்ராக்ஷன்ஸ், போலரைசேஷன் இது எல்லாத்தையுமே அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால் இந்த தியரி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதை தொடர்ந்து வேவ் தியரி. Christian Huygens, underline the word, Christian Huygens 1678 proposed the wave theory to explain the propagation of light through a medium. ஸோ இந்த வேவ் தியரியில் ப்ராபகேஷன் ஆஃப் லைட்டு, ஒரு மீடியத்துக்குள்ளே லைட் எப்படி ட்ராவல் ஆகுது, அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த தியரி. அக்கார்டிங் டு ஹிம், light is a disturbance from a source travels that as a longitudinal mechanical waves through the ether medium. So that was presumed to pervade all space. எல்லா ஸ்பேஸ்லையுமே அது வந்து பரவி இருக்குது. ஸோ இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால தான் வந்து அது ட்ராவல் ஆகக்கூடிய மீடியம் எப்படி இருக்கும், ஒரு லாண்டிடியூனல் வேவாக அது வந்து எப்படி இருக்கும், ஒரு லாண்டிடியூனல் மெக்கானிக்கல் வேவ் வந்து ஒரு ஈத்தர் மீடியத்துக்குள்ளே போகும்போது அதில் ஏற்படக்கூடிய டிஸ்டர்பன்ஸ்னால தான் இது ப்ராபகேட் ஆகுது அப்படிங்கிறது. ஆஸ் மெக்கானிக்கல் வேவ்ஸ் ரெக்வயர்ஸ் எ மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ராபகேஷன். ஸோ மெக்கானிக்கல் வேவ் மீடியம் வந்து மெக்கானிக்கல் வேவ் வந்து ஒரு மீடியத்துக்குள்ளே ப்ராபகேட் ஆகணும்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு இடத்துல ப்ராபகேட் ஆகணும்னா அதுக்கு என்ன வேணும், கண்டிப்பாக ஒரு மீடியம் வேணும். அப்போ இந்த வேவ் தியரி குட் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்பிளைன் ஃபினாமினன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ரெஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ் அண்டு டைஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு மீடியத்துக்குள்ளே போகணும், மெக்கானிக்கல் வேவ்ஸ் வந்து ஒரு மீடியத்துக்குள்ளே ப்ராபகேட் ஆகும்போது அது வந்து என்ன செய்யலாம், இந்த வேவ் தியரியை கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரெஃப்ளெக்ஷனை பற்றி, ரெஃப்ராக்ஷனை பற்றி, இன்டர்ஃபரன்ஸ் அண்டு டைஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் பற்றி. இதுக்கப்புறமா ether in all space was proved to be wrong. Hence this theory could not explain the propagation of light through vacuum. இப்போ லைட்டுங்கிறது வேக்யூமில் போகும் அப்படின்னு தெரியும். அப்போ இந்த ஈத்தர் மீடியம்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்காது, ஸ்பேஸில் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படிங்கிறது தவறான கருத்து. அப்போ இந்த ஃபினாமினன் ஆஃப் போலரைசேஷன் குட் நாட் பி எக்ஸ்பிளைன்ட் பை திஸ் தியரி அண்ட் இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒன்லி டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அப்போ இந்த தியரியில் சொல்கிறது எல்லாமே மெக்கானிக்கல் வேவ்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க. மெக்கானிக்கல் வேவில் எப்படி ப்ராபகேட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சே தவிர ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவில் ப்ராபகேட் ஆகக்கூடிய இந்த போலரைசேஷனை வந்து இவங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஸோ இதோட ட்ராபேக் என்ன அப்படின்னா போலரைசேஷன் குட் நாட் பி எக்ஸ்பிளைன்ட் பை திஸ் தியரி. ஏன் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டி என்ன, ஒன்லி டிரான்ஸ்வர்ஸ் வேவ். இந்த லைனை அண்டர்லைன் பண்ணு. இந்த வேவ் தியரியில் எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை அப்படின்னா போலரைசேஷனை. ஏன் அப்படின்னா அது என்னது, த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒன்லி டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அதோட ப்ராப்பர்ட்டி என்னது, ஒன்லி டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். அதை தொடர்ந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ். Maxwell 1864 proved that light is an electromagnetic wave which is transverse in nature carrying electromagnetic energy. ஸோ மேக்ஸ்வெல் வந்து 1864 என்ன ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னா லைட்டுங்கிறது ஒரு எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவு, அது வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸாக தான் போகுது, ஜஸ்ட் டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். அதோட நேச்சர் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவாக இருக்கும், அது வந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் எனர்ஜியை வந்து எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறது இவரோட கோட். He could also show that no medium is necessary for the propagation of electromagnetic waves. இப்போ எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை, ப்ராபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் போகணும் அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை அப்படிங்கிறது இவருடைய கருத்தாக இருந்துச்சு. ஆல் த ஃபினாமினன் ஆஃப் லைட் could be successfully explained by this theory. Nevertheless, the interaction
phenomenon of light with matter like photoelectric effect and Compton effect would not be explained by this theory. ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக்கை பற்றி எல்லாத்தையும் சொன்னாலும் இந்த தியரியிலையும் ஒரு சில இதை பற்றி சொல்ல முடியலை. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பற்றியோ காம்ப்டன் எஃபெக்டை பற்றியோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இது ஒரு ட்ராபேக் இந்த தியரியோடது. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு குவாண்டம் தியரி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1905 endorsing the views of Max Planck 19,000 was able to explain photoelectric effect in which light interacts with matter as photons to eject the electrons. ஸோ மேட்டர் அப்படிங்கிறது லைட்டுங்கிறது என்ன செய்யும், மேட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அஸ் அ ஃபோட்டான்ஸாக அது ஒரு எலக்ட்ரான்ஸை இஜெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ எ ஃபோட்டான் இஸ் ஏ டிஸ்க்ரீட் பேக்கெட் ஆஃப் எனர்ஜி. ஃபோட்டான்ங்கிறது என்னது, டிஸ்க்ரீட் பேக்கெட் ஆஃப் எனர்ஜி. அப்போ ஒவ்வொரு ஃபோட்டானுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது. ஈச் ஃபோட்டான் ஹேஸ் எனர்ஜி E of E is equal to HV H mu. So when H is Planck's constant, H ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், E it is equal to H mu. Hங்கிறதோட வேல்யூஸ் அண்டர்லைன் 6.625 into 10 power minus 34 ஜூல் செகண்ட். இது வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ வந்து 6.625 into 10 power minus 34 and V is the frequency of electromagnetic wave. As light has both wave as well as particle nature, it is said to have dual nature. ஸோ லைட்டில் ரெண்டு நேச்சர்ஸும் வேவாகவும் பார்ட்டிக்கலாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரெண்டு விதமான நேச்சர்ஸ் இருக்குது. லைட்டு அதில் ரெண்டு நேச்சர்ஸ் இருக்குது, வேவ் நேச்சர் இருக்குது, பார்ட்டிக்கல் நேச்சர். ஸோ அதனால் அதுக்கு பேர் என்னது, டியூவல் நேச்சர். இட் இஸ் கன்க்ளூடட் தட் லைட் ப்ராபகேட்ஸ் அஸ் எ வேவ் அண்ட் இன்ட்ராக்ட்ஸ் வித் மேட்டர் அஸ் அ பார்ட்டிக்கல். அப்போ ப்ராபகேட் ஆகும்போது லைட்டு வேவாகவும், இன்ட்ராக்ட் பண்ணும்போது மேட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது பார்ட்டிக்கலாகவும் இருக்குது. ஸோ லைட்டுக்கு வந்து ரெண்டு விதமான ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ என்ன மாதிரியான டியூவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அதோட நேச்சர், டியூவல் நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேவ் அண்டு போத் வேவ் அஸ் வெல் அஸ் பார்ட்டிக்கிள். எப்போ வேவாக இருக்கும், அது வந்து ப்ராபகேட் ஆகும்போது வேவ் நேச்சர்லையும், மேட்டரோடு இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது பார்ட்டிக்கிள் நேச்சர்லையும் இருக்குது. ஸோ இதுதான் குவாண்டம் தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வேவ் நேச்சர் ஆஃப் லைட். Light is a transverse electromagnetic wave. The wave nature of light was demonstrated through experiments like interference and diffraction. So light is a transverse and electromagnetic wave தெரியும். So the nature of a light வந்து எப்படி demonstrate பண்ணுறாங்க அப்படின்னா wave nature of light வந்து underline the word interference and diffraction மூலமாக வேவ் நேச்சர் ஆஃப் லைட்டை வந்து இன்டர்ஃபரன்ஸ் அண்டு டைஃப்ராக்ஷன் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதே மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர் ஆஃப் லைட்டை வந்து எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா போலரைசேஷன் மெத்தடில். ஸோ எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் போல் லைட்டும் த்ரூ வேக்வம், லைட் கேன் ட்ராவல் த்ரூ வேக்வம். எலக்ட்ரோமேக்னட்டிக்ஸ் வேவ்ஸை போலவே லைட்டோட நேச்சரும் எப்படி தான் இருக்குது, வேக்வமில் ட்ராவல் ஆகுது. ஸோ இதுதான் என்னது வேவ் நேச்சர் ஆஃப் லைட். அடுத்தது வேவ் ஆப்டிக்ஸ். இந்த வேவ் ஆப்டிக்ஸ் வந்து தான் லைட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி நம்மளுக்கு தெளிவுபடுத்துறது. இந்த ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன் இந்த ரெண்டையுமே ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த வேவ் ஆப்டிக்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. த ப்ராபகேஷன் ஆஃப் லைட் அஸ் அ வேவாக லைட் எப்படி ப்ராபகேட் ஆகுது, ஸோ அதை வந்து நம்மளுக்கு ஈஸியாக டைரெக்டாக அதோட ப்ராபகேஷனை எப்படி ஒரு ரேயாக அது வந்து எப்படி ரெப்ரசன்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு தெளிவாக கொடுக்கறதுக்கு வந்து இந்த வேவ் ஆப்டிக்ஸ் வந்து வெரி யூஸ்ஃபுல் டு அஸ். ஸோ இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் அ ப்ராபகேட்டிங், இப்போ சி இந்த பிக்சரை பாருங்கள். த ப்ராபகேட்டிங், ஒரு குட் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ராபகேட்டிங் இஸ் த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் சர்க்குலர் ரிப்பிள்ஸ். இது இருக்கு இல்லையா, ஒரு குளத்தில் கல்லை போட்டோம் அப்படின்னா அதில் ஒரு ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகும். The circular ripples on the surface of still water from a point. So இந்த ஸ்டோன் வந்து எந்த இடத்துல ட்ராப் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருந்து அந்த வாட்டரில் ஏற்படக்கூடிய இந்த சர்க்குலர் ரிப்பல்ஸ், சரியா. ஸோ இந்த ரிப்பல்ஸில் ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அப் அண்ட் டவுனாக இருக்கும். இந்த மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த ரிப்பல்ஸ் வந்து ஒவ்வொரு இதுலேயுமே ஒரு அப்பு ஒரு டவுன், ஒரு அப்பு ஒரு டவுன் அப்படி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னா இந்த மாலிகுல்ஸோட
அந்த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் வேவ், அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய particles of molecules இருக்கு இல்லையா, ஆர் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் வாட்டர் அட் எ பாயிண்ட் ஆர் மூவிங் ஒன்லி அப் அண்ட் டவுன். ஸோ அந்த மாலிகுல்ஸ் வந்து அப் அண்ட் டவுனாக மூவ் ஆகும்போது அந்த வேவ்ஸ் வந்து என்ன செய்யும், அப்படியே ஒவ்வொன்றா அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை தான் நம்மளுக்கு இந்த சர்க்குலர் ரிப்பல்ஸ் வந்து காமிக்குது. இது உங்களுக்கு அழகாக தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒன்று அப்படின்னா, இந்த ரிப்பல்ஸ் அட் திஸ் பார்ட்டிகல்ஸ் இஸ் அ சர்க்குலர் ரிப்பல்ஸ் ஆர் இந்த சேம் ஃபேஸ். ஸோ இந்த ஒவ்வொரு ரிப்பல்ஸுமே சேம் ஃபேஸ் இருக்கும், அதே மாதிரி டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும். ஃப்ரம் த சேம், இந்த சென்டரில் இருந்து ஒவ்வொரு இதுவும் சர்க்கிளுமே எப்படி இருக்கும், ஒரு சேம் டிஸ்டன்ஸ்லையும் சேம் ஃபேஸில் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு இந்த வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் இந்த சர்க்கிளை தான் எப்படி சொல்கிறோம், வேவ் ஃப்ரண்ட். இதைத்தான் இந்த டயக்ராமில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ எ வேவ் ஃப்ரண்ட் இஸ் த locus of points which are in the same state or phase of vibration. அப்போ ஒரு வேவ் ஃப்ரண்ட்டுங்கிறத எப்படி சொல்கிறோம், ஒரு பாயிண்டில் locus a point which are in the same state, which are in the same state or phase of vibration. ஸோ அதோட வைப்ரேஷனில் அது அப்படியே ஆசிலேட் ஆகும்போது அதோட ஃபேஸும் சேமாக இருக்கும், அதோட டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறோம். ஸோ when a wave propagation, it is treated as the propagation of wavefront. அப்போ ஒரு வேவ் ப்ராபகேட் ஆகுது அப்படின்னா அதை எதை வச்சு இது பண்ணுறோம், அதோட வேவ் ஃப்ரண்ட், propagation of wavefront-க்கு சொல்கிறோம். the wavefront is always perpendicular. இப்போ இந்த see the diagram, இப்போ இது ஒரு வேவ் சரியா, இந்த வேவ்க்கு வந்து இந்த வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்குது, இதுக்கு இது பர்பண்டிகுலராக இருக்குது, அதே மாதிரி இதுக்கு இது பர்பண்டிகுலர். ஸோ ஒவ்வொன்றுக்கும் இந்த வேவ் ஃப்ரண்ட்டுக்கு வேவ்ஸ் எப்படி இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ இந்த வேவ் ஃப்ரண்ட் இஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷன். அப்போ இந்த ப்ராபகேஷன் ஆஃப் வேவ்ஸுக்கு இதோட வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்குது, பர்பண்டிகுலர். ஸோ அதைத்தான் இந்த டயக்ராமில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ underline the word, the wave front is always perpendicular to the direction of the propagation of the wave. So direction of propagation of waveக்கு wave front எப்படி இருக்கு, perpendicular. As the direction of the ray is that in the direction of propagation of the wave. So அப்போ அந்த ரேயும் எப்படி இருக்கும், அது அதோட direction of the waveல தான் இருக்குது. So the wave front is always perpendicular to the ray. அதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ரேக்கு எப்படி இருக்குது, இந்த வேவ் ஃப்ரண்ட் பர்பண்டிகுலராக இருக்குது. the shape of a wave front. ஸோ இந்த வேவ் ஃப்ரண்டோட ஷேப்பை வந்து நம்ம பாயிண்ட்ஸை பொறுத்து அதோட ஷேப்பை வந்து நம்ம என்ன செய்யலாம், அதோட சோர்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அதை பொறுத்தும், அந்த எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஷேப் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட் வந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எ பாயிண்ட் சோர்ஸ் வந்து ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடியது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்டாக இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து இது ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்குது இல்லையா. ஸோ ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், ஒரு ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்டாக இருக்கும். ஒரு எக்ஸ்டெண்டட் ஒரு லைன் சோர்ஸ், ஃபைனைட் டிஸ்டன்ஸ் ஒரு லைன் சோர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதோட இது சிலிண்டரிக்கலாக இருக்கும், அதோட வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும், இது சிலிண்டரிக்கலாக இருக்கும். அதே ஒரு இன்ஃபைனைட்டி, ஒரு லொக்கேட்டட் அட் இன்ஃபைனைட்டியாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு, ஒரு லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதோட வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும், பிளைனாக இருக்கும். அதோட வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும், பிளைனாக இருக்கும். ஸோ இதுதான் என்னது, ஷேப் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட்ஸ். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், ஹைஜென்ஸ் பிரின்சிபல். ஹைஜென்ஸ் பிரின்சிபல் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஹைஜென்ஸ் பிரின்சிபல் இஸ் பேசிக்கலி எ ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஷேப் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட் ஒரு டைம் t = 0ன்னு வச்சுக்கிறோம் ஸ்டார்டிங்கில். அப்போ அந்த ஷேப் வந்து எப்படி அக்கார்டிங் டு அதோட வேவ் எப்படி இருக்கும், அதில் ஒரு ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் பேசிக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அதோட ஷேப் ஆஃப் த வேவ் ஃப்ரண்டோட டைமை இனிஷியலாக 0ன்னு வச்சுக்கிறோம், t = 0. இப்போ ஹைஜென்ஸோட பிரின்சிபல் வந்து each point on the wavefront behaves as the source of secondary wavelets spreading out in all directions with the speed of the wave. So ஹைஜென்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, each point on the wavefront. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் அந்த வேவ் ஃப்ரண்டோட ஒவ்வொரு பாயிண்ட்டுமே செகண்டரி வேவ்லெட்ஸாக
பிஹேவ் பண்ணுது. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, அது எந்த டைரக்ஷனாக இருந்தாலும் சரி அந்த ஸ்பீட் ஆஃப் த வேவோட ஸ்பீட்லேயே அந்த வேவ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது, ஒவ்வொரு வேவ் ஃப்ரெண்டும் அந்த ஈச் பாயிண்ட் ஆஃப் த வேவ் ஃப்ரெண்டும் செகண்டரி வேவ்லெட்ஸாக பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த ஹைஜன்ஸ் பிரின்சிபல். அப்போ இந்த செகண்டரி வேவ்லெட்ஸ் என்ன சொல்லலாம், ஸ்பீட் ஆஃப் த வேவ்லேயே சோர்ஸாக மாறக்கூடிய அந்த செகண்டரியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், செகண்டரி வேவ்லெட்ஸ். ஸோ தி என்வலப் ஆஃப் டு ஆல் these wavelets give the position and shape of the new wavefront. அப்போ இந்த ஒரு என்வலப் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு வேவ்லெட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே அதுக்கு அனதர் ஒரு சோர்ஸாக இருக்குது, அனதர் வேவ்ஃப்ரண்ட் தோன்றதுக்கு ஒரு சோர்ஸாக இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம ஹைஜன்ஸ் பிரின்சிபல் என்ன சொல்கிறோம், ஹைஜன்ஸ் பிரின்சிபலில் சொல்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு த ஹைஜன்ஸ் பிரின்சிபல், each point on the wavefront behaves as the source of secondary wavelets spreading out in all directions with the speed of wave. இதுதான் ஹைஜன்ஸ் பிரின்சிபல். ஸோ இந்த ஹைஜன்ஸ் பிரின்சிபலை ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட்டை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதுதான் இந்த டயக்ராமில் பாருங்க. ஸோ இந்த ப்ரொபகேஷன் ஆஃப் a spherical and plane wavefront, ஹைஜன்ஸ் பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பெரிக்கல் அண்டு பிளைன் வேவ் ஃப்ரண்ட் வந்து நம்ம அதோட ப்ரொபகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ ஏபி அப்படிங்கிற ஒரு ரெண்டு இது ஏபிங்கிற ஒரு வேவ் ஃப்ரண்ட், இந்த ஏபிங்கிற வேவ் ஃப்ரண்டில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்மால் பாயிண்ட் எடுத்துக்கிறோம், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதோட டைமு வேவ் ஃப்ரண்டோட டைமை t is equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அக்கார்டிங் டு ஹைஜன்ஸ் பிரின்சிபல் என்ன, எவ்ரி பாயிண்ட் ஆன் ஏபி, அப்போ எந்த பாயிண்ட் ஏதாவது ஒவ்வொரு பாயிண்ட் ஏபியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எப்படி செயல்படுது, அதோடைய வேவ் ஃப்ரண்ட்டாக செயல்படுது. எப்படி செயல்படுது, வேவ் ஃப்ரண்ட்டாக செயல்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏபியில் நம்ம ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், PQR. அப்போ இந்த ஏபிங்கிறது வேவ் ஃப்ரண்ட், ஏபிங்கிறது என்னது வேவ் ஃப்ரண்ட். இந்த ஏபி இந்த இதுலேருந்து இது வரைக்கும் இது ஏபி, இதில் நம்ம ஒரு 3 பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணியிருக்கோம், அது PQRன்னு எடுத்துக்கிறோம். சரியா, இப்போ இதோட இனிஷியல் டைம் எப்படி எடுத்துக்கிறோம், அந்த வேவ் ஃப்ரண்டோட டைம் வந்து t is equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எவ்ரி பாயிண்ட் ஆன் ஏபி ஆக்ட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் செகண்டரி வேவ்லெட். அப்போ ஹைஜன்ஸ் பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காரு, ஏபியில் இருக்கக்கூடிய எவ்ரி பாயிண்ட் வந்து செகண்டரி வேவ்லெட்டாக இருக்குது, செகண்டரி வேவ்லெட்டுக்கு சோர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஹைஜன்ஸ் பிரின்சிபலில். ஸோ அப்போ அதன்படி பார்க்குறோம் அப்படின்னா ஏபி ஆக்ட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் செகண்டரி வேவ்லெட் which travels, அதான் முக்கியம், அண்டர்லைன் த வேர்ட், which travels the speed of the wave. அப்போ அந்த ஸ்பீட் ஆஃப் த வேவ்லேயே ட்ராவல் பண்ணக்கூடியது எவ்ரி பாயிண்ட் ஆஃப் ஏபி ஆக்ட் அஸ் அ வேவ் ஃப்ரண்ட், அப்போ அதோட டைம் வந்து ஆஃப்டர் டைம் டி, த பொசிஷன் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட் வந்து ஆஃப்டர் டைம் டீயில் எப்படி எடுத்துக்கலாம், த சர்க்கிள்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஈக்குவல் டு சிடி. ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல வரைஞ்சிருக்கோம் இல்லையா, சர்க்கிள்ஸ் ஆஃப் ஏபி. ஸோ இதை அந்த டைம் அதோட ஸ்பீட் ஆஃப் த வேவு சி அண்ட் டைம் வந்து டி. ஸோ சிடி, த சர்க்கிள்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஈக்குவல் டு சிடி. ஸோ இந்த சர்க்கிள்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஈக்குவல் டு சிடி, அதே சேம் ஸ்பீடு அண்டு டைமிங்கில் நம்ம வரையக்கூடிய இந்த சர்க்கிள்ஸை PQRன்னு எடுத்துக்கிறோம். சரியா, இது எல்லாமே சென்டர்ஸ் ஆன் ஏபியோட சென்டர்ஸில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள்ஸ். த ஃபார்வர்ட் என்வலப், இப்போ இதில் நம்ம இது ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சோம் அப்படின்னா, இதில் ஒரு டேஞ்சன்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் A', B' 2 பாயிண்ட்ஸ் குறிக்கிறோம். இந்த A', B' will be the spherical wavefront from a point object. ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வேவ் ஃப்ரண்ட் தான் இது இந்த A' அண்டு B'. ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த A', B' அப்படிங்கிறது ஒரு ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். அண்டர்லைன் த வேர்ட் ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். ஸோ எதனால இது ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்டாக இருக்குது, நம்ம ஆல்ரெடி ஷேப் ஆஃப் த
வேவ் ஃப்ரண்டில் பார்த்தோம் இல்லையா, ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும், ஸ்பெரிக்கலாக இருக்கும். அந்த வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும், ஸ்பெரிக்கலாக இருக்கும். அதே மாதிரி ஒரு த சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து அட் லார்ஜ் டிஸ்டன்ஸ், இப்போ இந்த சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து ஒரு லார்ஜ் டிஸ்டன்ஸில் இன்ஃபைனைட்டியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும், பிளைன் இருக்கும். அந்த வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும், பிளைனாக இருக்கும். அதை தான் இங்கே A dash B dash எப்படி கொடுத்துருக்கு, பிளைன். ஸோ இந்த வேவ் ஃப்ரண்டுக்கு பேர் பிளைன் வேவ் ஃப்ரண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி நோ தட் நம்ம என்ன பார்த்தோம், ஹைஜன்ஸ் பிரின்சிபல் எதை ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, சர்க்குலர் வேவ் ஃப்ரண்ட், அதாவது ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் ஆர் பிளைன் வேவ் ஃப்ரண்ட், இதை ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ஹைஜன்ஸோட பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏபிங்கிற ஒரு இதில் வேவ் ஃப்ரண்டில் இந்த வேவ்ஸை ஒரு சர்க்குலரில் ஏதாவது எனி பாயிண்ட், அதாவது 3 பாயிண்ட்ஸு இந்த சென்டராக ஏபிக்கு சென்டராக 3 பாயிண்ட்ஸ் இது பண்ணுறோம். ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் ஈக்குவல் ரேடியஸில் இந்த சர்க்குலர் வரைஞ்சோம் அப்படின்னா இதில் வரக்கூடிய நம்ம ஒரு டேஞ்சண்ட் இது பண்ணோம் அப்படின்னா அந்த டேஞ்சண்ட்டு A dash B dash அப்படிங்கிறது தான் ஒரு சர்க்குலர் வேவ் ஃப்ரண்ட். ஏன் இது சர்க்குலர் வேவ் ஃப்ரண்ட், ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கும்போது அது என்ன வேவ் ஃப்ரண்டாக இருக்கும், ஃபைனைட் டிஸ்டன்ஸில் வரக்கூடியது ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்டாக இருக்கும். அதே அந்த லைட் சோர்ஸ் வந்து ஒரு இன்ஃபைனைட்டாக இருந்துச்சு, ஒரு இன்ஃபினிட்டியாக இருந்துச்சு, ரொம்ப லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும், plain wave front. So according to Huygens principle, it is used to explain the spherical wave front and plain wave front. So இதில் என்ன ஒரு drawback அப்படின்னா Huygens principle ஒரு ஷார்ட் கம்மிங் அப்படின்னா Huygens construction for propagation of wave front, it could not explain the absence of பேக்வேர்டு வேவ்ஸ். இதில் என்னது, ஒரு வேவ் ஃப்ரண்ட் ஃபார்வேர்டு வேவ்ஸை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். இதில் என்ன செய்ய முடியாது, இவங்க இந்த ஹைஜன்ஸ் பிரின்சிபல் மூலமாக ஒரு பேக்வேர்டு வேவ் ஃப்ரண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஸோ அக்கார்டிங் டு எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் தியரி த பேக்வேர்டு வேவ் இஸ் ரூல்ட் அவுட் inherently. ஸோ இது according to electromagnetic wave theory-லையும் இது என்ன செய்யல, எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ however Huygens principle is a good diagrammatic construction which explain the propagation of wave front. ஸோ இந்த Huygens principle பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு propagation of wave front நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு proof for loss of reflection using Huygens principle. இந்த Huygens principle யூஸ் பண்ணி எப்படி loss of reflection ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போ let us consider a parallel beam of light. இது ஒரு பிளைனு, இந்த parallel beam, இது ஒரு parallel beam of light, இது ஒரு பிளைன் சர்ஃபேஸ், சரியா. ஸோ இந்த பிளைன் சர்ஃபேஸில் ஒரு பேரலல் பீம் ஆஃப் லைட் இன்சிடெண்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு பிளைன் மிரர்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது XY, இதை XYன்னு எடுத்துக்கிறோம். இந்த XY அப்படிங்கிறது ஒரு பிளைன் மிரர். இந்த பிளைன் மிரரில் the incident wavefront is AB and the reflected wavefront is A dash B dash. The wavefronts are perpendicular to the incident rays L, M and reflected rays L dash, M dash respectively. By the time point A of the incident wavefront touches the reflecting surface, the point B is yet to travel a distance B dash. இப்போ for example இது ஒரு பிளைன் மிரர், XYங்கிற பிளைன் மிரர், இதில் L, M அப்படிங்கிற ரெண்டு லைட்டு இன்சிடெண்ட் ஆகுது, சரியா. ஸோ இன்சிடெண்ட் வேவ் ஃப்ரண்ட், இப்போ பேரலல் பீம் ஆஃப் லைட் இப்போ இன்சிடெண்ட் ஆகுது. இந்த லைட்டை L, Mன்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இன்சிடெண்ட் ஆனோன்னு என்ன ஆகும், இது ஒரு இன்சிடெண்ட் ரே, இது ஒரு இன்சிடெண்ட் ரேன்னு வச்சுக்கோ. இப்போ இன்சிடெண்ட் ஆனோன்னு இந்த மிரரில் பட்டோன்னு அது என்ன ஆகும், எஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இது L டேஷ், இது ரிஃப்ளெக்ட் ஆகிறது எப்படி எடுத்துக்கிறோம், இந்த இதை L டேஷ்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே எம்ங்கிற ஒரு இன்சிடென்ட் ரே, அது ரிஃப்ளெக்ட் ஆகிறத M டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது ரிஃப்ளெக்டர் ரே. அதே மாதிரி
எப்பயுமே ஒரு பிளெயினில் இன்சிடெண்ட் ஆகக்கூடியது அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது என்ன எடுத்துக்கிடுவோம், நார்மல். அப்போ இது நார்மல், அதோட ரிஃப்ளெக்ட் அப்படியே அதுக்கு இதாகிறது. இங்கே ரிஃப்ளெக்ட் ரேயில் வரக்கூடியதை என் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இங்கே ஒரு ஏபி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஏபி அப்படிங்கிறது ஒரு வேவ் ஃப்ரண்ட், இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். இந்த ஏபி அப்படிங்கிறது ஒரு இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். ஏபி இஸ் த இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். இப்போ இந்த இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு ரிஃப்ளெக்டட் இருக்கும் இல்லையா? ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறோம், ஏ டேஷ் பி டேஷ். இது வந்து என்ன, ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட். ஏ டேஷ் பி டேஷ் இஸ் த ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட். இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஏபி ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட். இந்த வேவ் ஃப்ரண்ட் வந்து பெர்பெண்டிகுலர் டு தி ரேஸ். இந்த இன்சிடென்ட் ரேக்கு இது பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதே மாதிரி இந்த ரிஃப்ளெக்டட் ரேக்கு இது எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. சரியா? ஸோ அப்போ இந்த ஏ டேஷ் பி டேஷ் அப்படிங்கிறது எல் டேஷ் எம் டேஷுக்கு பெர்பெண்டிகுலராகவும், ஏபி அப்படிங்கிறது எல்எம்முக்கு பெர்பெண்டிகுலராகவும் இருக்குது. இப்போ இந்த ஏபி the time point of A incident the wave front touches the reflecting surface the point B. அப்ப இந்த இடத்துல B dash, இந்த இடத்துல ABங்கிற இந்த வேவ் ஃப்ரண்ட் வந்து இங்கே போய் டச் ஆகுற இடம் எது, இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் டச் ஆகுற இடத்துல B dash. இந்த இடத்துக்கு இதுக்கு பேர் என்னது, ஏ டேஷ். இது வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் இதோட வேவ் ஃப்ரண்ட்டை ஏ டேஷ் பி டேஷ்னு எடுத்துக்கிறோம். இப்போ the reflecting surface at B, the point A would reach A dash எடுத்துக்கிறோம் இல்லையா? இப்போ the reflected wave front A dash B dash ரெண்டு வந்து ஒரு plane wave front. டூ நார்மல் n and n dash வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ அந்த பாயிண்ட் வேர் L and M fall on the reflecting surface. இப்போ இந்த reflection happens the same medium. The speed of light is same before and after the reflection. இப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இது வந்து நார்மல் சொன்னோம் இல்லையா? இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது இது n. அதே மாதிரி இந்த ரிஃப்ளெக்டர் ரேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது இது என்னது, n டேஷ். இது ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், the time taken for light travel from B to B dash and A to A dash are same. இப்போ இந்த இங்கேருந்து இந்த இருக்கு இல்லையா, இந்த ரே பி டு பி டேஷ்க்கு போகக்கூடிய டைமும் இங்கேருந்து ஏ டு ஏ டேஷ்க்கு போகக்கூடிய டைமும் ஈக்குவல் அப்படின்னு வச்சுக்கிறோம். சரியா? இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ ஏ டேஷ் இட் இஸ் ஈக்குவல் டு பி டேஷ். ஸோ இந்த டிஸ்டன்ஸு ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ். சரியா? அப்போ ஏ டேஷ் இட் இஸ் ஈக்குவல் டு பி டேஷ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், த டிஸ்டன்ஸ் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஏ டேஷ். அப்போ இந்த இன்சிடென்ட் ரே நம்ம லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை தானே ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன, த இன்சிடென்ட் ரேஸ், ரிஃப்ளெக்டர் ரே அண்ட் த நார்மல் ஆர் இன் த சேம் பிளேன். அப்போ இது என்ன, இன்சிடென்ட் ரே. இது என்ன ரே, ரிஃப்ளெக்டட் ரே. இது நார்மல். இது எல்லாம் எங்கே வருது, சேம் பிளேனில் வருதா? அப்போ அந்த ஃபஸ்ட் லா ப்ரூவ் பண்ணியாச்சா, இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் த நார்மல் ஆர் லை இன் அ சேம் பாத். சரியா? ஆர் இன் த சேம் பிளேன். இந்த சேம் பிளேனில் இருக்கா? ஸோ இது ஃபர்ஸ்ட் லா, இது ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் லா என்ன, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இது நார்மலுக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கும் இந்த நார்மலுக்கு இடையில உள்ள ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் லாவை ப்ரூவ் பண்ணணும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை பார்க்குறோம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுக்கிறோம், NAL. இந்த ஆங்கிள் NAL. சரியா? இதோட டோட்டல் இது வந்து 90. இப்போ இந்த 90லேருந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், இப்போ இதை எடுத்துக்கிறோம் NAL. இட் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் NAB. அப்போ இது முழுவதுமாக 90 டிகிரி அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறோம், NAL இட் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் இந்த ஆங்கிளை கழிக்கிறோம். சரியா? அப்போ 90 மைனஸ் NAB
ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? பிஏ பி டேஸ் இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குது. பிஏ பி டேஸ் இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, பிஏ பி டேஸ் இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல பிஏ பி டேஸ் பிஏ பி டேஸ் இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இந்த இதில் ஃபுல்லாக 90 டிகிரி இருக்கிறதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். என்ஏ பிஏ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு பிஏ பி டேஸ் பி டேஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். அப்போ ரிஃப்ளெக்ஷன் பார்க்கணும். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இட் இஸ் ஈக்குவல் டு என் டேஸ் பி டேஸ் எம் டேஸ் இங்கே இருக்கு இல்லையா. இந்த என் டேஸ் பி டேஸ் எம் டேஸ் இட் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் என் டேஸ் பி டேஸ் ஏ டேஸ் என் டேஸ் பி டேஸ் ஏ டேஸ். ஸோ இந்த ஆங்கிள் இட் இஸ் ஈக்குவல் டு என்னது 90லேருந்து இந்த ஆங்கிளை நம்ம என்ன செய்கிறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ என் டேஸ் பி டேஸ் எம் டேஸ் இட் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் என் டேஸ் பி டேஸ் ஏ டேஸ் என் டேஸ் பி டேஸ் ஏ டேஸ். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு என்ன, ஏ டேஸ் பி டேஸ் ஏ டேஸ் பி டேஸ் ஏ. அப்போ இந்த ஆங்கிளுக்கு அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஏ டேஸ் பி டேஸ் ஏ இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஆங்கிள் பிஏ பி டேஸ் அண்டு ஆங்கிள் ஏ டேஸ் பி டேஸ் ஏ இட் இஸ் ஈக்குவல். ஃபஸ்ட் நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அண்டு ரிஃப்ளெக்ஷன் இது ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ அதை அப்படி எழுதியிருக்கோம், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஐ இட் இஸ் ஈக்குவல் டு ஆர். Hence the law of reflection is or proved. Law of reflection or proved. Clear இருக்கா? ஒரு plain mirror அதில் L Mங்கிற ரெண்டு இன்சிடென்ட் ரே எடுத்துக்கிறோம். L dash Lங்கிறது இன்சிடென்ட், Mங்கிறது இன்சிடென்ட் ரே. அதோட ரிஃப்ளெக்டட் L dash, இதோட ரிஃப்ளெக்டட் M dash. ஓகேயா? இப்போ இது ரெண்டுக்கும் இன்சிடெண்ட்டுக்கும் இந்த பிளைனுக்கும் இடையில உள்ள இந்த இது பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடியது நார்மல். அதே மாதிரி இதில் ரிஃப்ளெக்டடுக்கும் இதுக்கு இடையில இருக்க பிளைனுக்கு இருக்கக்கூடியது என் டேஷ். ஸோ இதில் ஒரு ஏபி அப்படிங்கிற ஒரு வேவ் ஃப்ரண்ட் எடுத்துக்கிறோம். அதோட ரிஃப்ளெக்டட் இதுதான் என்னது, ஏ டேஷ் பி டேஷ். சரியா, ஏ டேஷ் பி டேஷ். இப்போ இது ரெண்டுக்கு இடையில உள்ள ஆங்கிள் ஐன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இது ரெண்டுக்கு இடையில உள்ள ஆங்கிளை ஆர்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் லைன் சேம் பிளைனுங்கிறது ஃபஸ்ட்டு லா, அது ஓகே, அது ப்ரூவ் ஆயிடுச்சு. செகண்ட் லா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ஏஎல் இந்த ஃபுல் ஆங்கிள் இருக்கு இல்லையா, என்ஏஎல்ங்கிறத எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 90 மைனஸ் என்ஏபி. ஸோ அதை வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் ஏபி என்ஏபி இட் இஸ் ஈக்குவல் டு பிஏ பி டேஷ். இந்த பிஏ பி டேஷ்க்கு ஈக்குவல்னு சொன்னோம். அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கும் என் டேஷ் பி டேஷ் எம் டேஷ் இட் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஆங்கிள் ஆஃப் என் டேஷ் பி டேஷ் ஏ டேஷ். ஸோ இது எதுக்கு ஈக்குவல்னா ஏ டேஷ் பி டேஷ் ஏக்கு ஈக்குவல். ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் equal. I it is equal to R. Hence the laws of reflection are proved. Next, proof for laws of refraction using Huygens principle. அதே தான் சேம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தோம். அதே மாதிரி லா ஆஃப் ரெஃப்ராக்ஷன் இது ஒரு இன்சிடென்ட் ரே. அதே மாதிரி பேரலல் பீம் ஆஃப் லைட், ஒரு ரெண்டு பேரலல் பீம் ஆஃப் லைட் எடுத்துக்கிறோம். ஸோ பேரலல் பீம் ஆஃப் லைட்டு ஒரு பிளெயின் சர்ஃபேஸில் ரெஃப்ராக்ட் ஆகுது. ஸோ அந்த பிளெயின் சர்ஃபேஸு XY. ஸோ இப்போ இந்த இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் rarer medium to refracted medium. So the refracted wave front A dash B dash எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டு ஒரு wave front எடுத்தோம் ABன்னு, அதோட refracted wave front வந்து A dash B dash. சரியா? ஸோ இந்த A dash B dash
ஸோ இது அதே மாதிரி தான், இது ரெண்டுக்கு இடையில் உள்ள பேரலாக இருக்கக்கூடியது, பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடியது என், இதில் அதே மாதிரி என் டேஷ். சரியா, இது நார்மல். ஸோ இப்போ இது ரெண்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், இது ரெண்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன். ஸோ இது ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது எப்படி இருக்கும், அது ரெஃப்ராக்டட் ஆகிருக்குறியா. இப்போ எல்எம் அண்டு ரெஃப்ராக்டர் ரேஸ் எல் டேஷ் அண்டு எம் டேஷ் பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த பாயிண்ட் ஏபி அப்படிங்கிறது அதோட இதை பார்த்தோம் ஏ டேஷ் பி டேஷ்னு. இப்போ இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஒரு ஏ டேஷ்ங்கிறது ஒரு மீடியத்திலேருந்து அதர் மீடியத்திற்கு, ஏலேருந்து ஒரு இந்த ஏங்கிற மீடியத்திலேருந்து அது ரெஃப்ராக்ட் ஆகி ஏ டேஷ்ங்கிற அதனதர் மீடியத்துக்கு வருது. அதே மாதிரி இந்த வேவ் ஃப்ரண்ட் வந்து A dash B, this வந்து all points of the wavefront. அப்போ இந்த refracted wavefront A dash B dash, இந்த refracted wavefront வந்து அது A dash B dash, இது வந்து refracted wavefront. So the two normal n dash சொன்னோம் இல்லையா, அது வந்து L and M வந்து அதில் ஃபாலோ ஆகக்கூடிய நார்மல் n and n dash. ஸோ இப்போ ரெஃப்ராக்ஷன் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம். அப்போ ஒரு ரேரர் மீடியத்திலேருந்து ஒரு டென்சர் மீடியத்திற்கு இந்த ரெஃப்ராக்ஷன் நடந்திருக்கு இல்லையா. அப்போ அதில் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஸ்பீட் ஆஃப் லைட் இருக்கும். ஸோ அந்த V1 V2 அப்படிங்கிறத ஸ்பீட் ஆஃப் லைட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் V1 இஸ் கிரேட்டர் தேன் V2. அப்போ V1 இஸ் கிரேட்டர் தேன் V2 இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம எடுத்துக்கலாம், இந்த டைம் டேக்கன் டீங்கிறது ரேட் டு ட்ராவல் B to B dash இஸ் த சேம். இப்போ இந்த B to B dash இருக்கு இல்லையா, இந்த B to B dash இங்கேருந்து வர்றதுக்கும் A to A dashக்கு, இப்போ இங்கேருந்து B to B dash இது இங்கேருந்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய டைமும் இந்த A to A dashக்கு வரக்கூடிய டைமிங்கும் சேமு. சரியா, the time taken for the ray to travel, இந்த ரே பியிலேருந்து பி டேஷ்க்கு வரக்கூடிய டைமிங்கும் ஏலேருந்து ஏ டேஷ்க்கு வரக்கூடிய டைமிங் எப்படி இருக்குது, ஈக்குவல் சேமாக இருக்குது. அப்போ இந்த டைம் எப்படி எடுத்துக்கலாம், t is equal to b dash by அதோட ஸ்பீட் v1 it is equal to a dash by ஸ்பீட் v2. அல்லது இது எப்படி எடுத்துக்கலாம், b dash by a1 it is equal to v1 by v2. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எப்படி எடுத்துக்கலாம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, I it is equal to NAL. ஸோ I it is equal to NAL it is equal to 90 minus NAB. ஸோ இதோட டோட்டல் ஆங்கிள் 90லேருந்து எதை கழிக்கிறோம், NABயை கழிச்சிட்டோம் அப்படின்னா it is equal to NAL. ஸோ NAL is equal to 90 minus NAB. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, BAB dash BAB dash இதுக்கு ஈக்குவல். இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். அதே ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் அப்படின்னுச்சுன்னா N dash B dash M இருக்கு இல்லையா, இந்த N dash B dash M, இந்த N dash B dash M இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் இந்த N dash B dash M it is equal to 90 minus N dash B dash A dash. இந்த இடத்துல N dash B dash A dash இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா A dash B dash A dash B dash A dash B dash A இதுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ for the two right angle triangle AB dash and A dash B. ஸோ அதை ஸ்னெல்ஸ் லா இருக்கு இல்லையா, sin I by sin R அதில் கொண்டு B dash by AB dash divided by A dash by AB dash. ஸோ அப்போ B டேஷ்லேருந்து AB டேஷை டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி A dash by AB டேஷை டிவைட் பண்ணுறோம். இட் இஸ் ஈக்குவல் டு B dash by A dash. இப்போ B dash by A dashக்கு நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், V1 by V2. ஸோ அந்த V1 by V2வை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. இப்போ அதோட ஸ்பீட் ஆஃப் லைட்டையும் போட்டோம்னா C by V2 by C by V1. ஸோ C by V2 by C by V1. இதில் C by V1க்கு பதிலாக N1 எடுத்துக்கிறோம், C by V2க்கு பதிலாக N2 எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ
the refractive index cங்கிறது speed of light in vacuum தெரியும். அப்போ இந்த ரேஷியோ c/vங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், c/vங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னா அதைத்தான் refractive index of the medium சொல்லுவோம். Underline the word refractive index of the medium. எது c/v is a constant. அப்போ it is called refractive index of the medium. அப்போ இந்த refractive index of the medium தான் first எப்படி எடுத்துக்கிறோம், c/v1 it is equal to n1. செகண்ட் மீடியத்தில் c/v2 it is equal to n2. அப்போ இந்த ரேஷியோ ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம், sin i by sin r it is equal to n2 by n1. அப்போ இந்த ப்ராடக்ட் ஃபார்மில் எழுதும்போது எப்படி இருக்கும், n1 sin i it is equal to n2 sin r. அப்போ இந்த law of reflection or proved ஆயிடுச்சா. அப்போ இந்த sin n1 sin i it is equal to n2 sin r. அப்போ I it is equal to r. அப்போ law of refraction or proved. In the same way the law of refraction can be proved for wavefront traveling from denser to rarer medium. இப்போ இதே மாதிரி denser to rarer mediumத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய வேவத்தையும் நம்ம என்ன செய்யலாம், வேவ் ஃப்ரண்ட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். The speed of light is inversely proportional to the refractive index of the medium. அப்போ V is proportional to lambda. இந்த இடத்துல V is proportional to lambda அப்படின்னா ஸோ V is proportional to lambda 1/n it is equal to என்ன ஆயிரும், the law of reflection the speed of light is inversely proportional to அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல V is proportional to 1/lambda that is 1/n. இந்த இடத்துல 1/n அப்படின்னு போட்டோம்னா V is proportional to 1/n and also directly proportional to wavelength. அப்போ தான் என்ன செய்யலாம், இது வந்து directly proportional to wavelength and inversely proportional to refractive index of the medium that is 1/n. The 1/n அப்படிங்கிறது refractive index. So V is the speed of light is inversely proportional to 1/n and directly proportional to wavelength of light that is V is proportional to lambda. So அது எப்படி எழுதலாம், lambda 1/lambda2 it is equal to n2/n1. So the law of refraction is proved. So if light of a particular frequency travels through different media, ஒரு particular frequencyல ஒரு லைட்டு different மீடியாவில் ட்ராவல் பண்ணும்போது அதோட frequency வந்து சேஞ்ச் ஆகாது, remains unchanged. எந்த மீடியாவாக இருந்தாலும் all the மீடியாவில் அதோட frequency சேஞ்ச் ஆகாது, பட் அதோட wavelength சேஞ்ச் ஆகும் according to the speed of light பொறுத்து அதோட மீடியத்தில் wavelength சேஞ்ச் ஆகும். அண்டர்லைன் பண்ணிக்கோ. அடுத்தது example 7.1. The wavelength of light from sodium source in vacuum is 5893 angstrom. What are its wavelength, speed and frequency when this light travels in water which has a refractive index of 1.33? So அதோட refractive index தெரியும், அதோட wavelength தெரியும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சோடியம் சோர்ஸோட வேக்யூமில் போகும்போது அதோட வேவ்லென்த் என்ன கொடுத்துருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது வேவ்லென்த், ஸ்பீட் அண்டு ஃப்ரீக்வன்சி. அப்போ இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வேக்யூம் வந்து n1 எடுத்துக்கிறோம், இட் இஸ் ஈக்குவல் டு 1. வேவ்லென்த் இன் வேக்யூம் lambda 1 வந்து 5893 A. The speed in vacuum C it is equal to V1. So 3 into 10 power 8 meter per second. So the refractive index of water N2 it is equal to 1.33 கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னென்ன கண்டுபிடிக்கணும், wavelength of light in water என்னன்னு கண்டுபிடிக்கணும், speed of light in water என்னன்னு கண்டுபிடிக்கணும். So first
the equation relating the wavelength and refractive index. இந்த ரெண்டையும் wavelength-ஐயும் refractive index-ஐயும் relate பண்ணக்கூடிய equation lambda 1 by lambda 2 it is equal to n2 by n1. அப்ப நம்மளுக்கு என்ன தேவை? lambda 2 தேவை. அப்ப lambda 2 வெளியில எடுத்துட்டோம்னா n1 by n2 into lambda 1. இப்போ இந்த values-ஐ substitute பண்றோம். lambda 2 it is equal to n1 ஓட value 1, n2 ஓட value 1.33 into 5893. So இதை நம்ம calculate பண்ணும்போது 4431. ஸோ இதை நம்ம ஆன்ஸ்டோம். இதை lambda 2ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது ஸ்பீட் அண்டு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஸ்பீட் ஆஃப் light in water கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ v1 by v2 it is equal to n2 by n1. இப்போ நம்மளுக்கு தேவை செகண்ட் மீடியத்தில் உள்ள ஸ்பீடு v2. அப்போ v2 it is equal to n1 by n2 into v1. இப்போ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 by 1.33 into 3 into 10 power 8. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 2.256 into 10 power 8 கிடைக்குது. ஸோ இதுதான் என்னது? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வாட்டர். ஸோ இது v2. அப்புறம் frequency of light in vacuum கண்டுபிடிக்கணும். v1 it is equal to c by lambda 1. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது c ஓட வேல்யூ 3 into 10 power 8, lambda 1 5893 into 10 power minus 10. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 5.091 into 10 power 14 hertz. So frequency of light in water v2 it is equal to v by lambda 2. ஸோ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது v ஓட வேல்யூ, அதே மாதிரி lambda 1 ஓட வேல்யூ. இது ரெண்டையும் நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது 5.091 into 10 power minus 10 power 14 hertz. But the results show that the frequency remains same in all the media. அப்போ frequency வந்து எந்த மீடியத்துலையும் என்ன செய்யலை, மாறலை, சேமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதிலிருந்து ரிசல்ட்டில் நம்மளுக்கு தெரிகிறது. Thank you students.